ஆரம்பத்துல இருந்தே இவர் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு தேவதூதர் மாதிரியே கட்டமைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டின் சாபக்கேடு. முதல் பாடம் விஜய் தான் கத்துக்க போறார். அரசாங்கம், காவல்துறை, மற்ற கட்சியினர் விஜய்க்காக ஆதரிப்பது போல் காண்பித்து திமுகவை விமர்சிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிற எடப்பாடி உள்ளிட்ட எதிர்கட்சியினர் எல்லாருமே ஒரு பாடத்தை நம்ம கத்துக்க தான் போறோம். ஆனா அதுக்கு 39 உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். காஸ்ட்லியான ஒரு பாடம் இது. அறிவற்ற மக்களா அப்படி இருப்பாங்களா அப்படின்னா, வெறுமனே அறிவு மட்டும்தான் இல்லையா அப்படிங்கிறது ஒண்ணு. ஆர்வம், ஒரு நடிகரை ஆராதிக்கிற அந்த மனப்பான்மை இன்னும் தமிழ்நாட்டில் மாறவே இல்லை. ஒரு சடங்கு தான், ஒரு நாள் கூத்து தான். அந்த ஒரு நாள் கூத்துக்கு தான் இவ்வளவு மெனக்கிடுறாங்க. அந்த விமான நிலையத்துல, திருச்சி விமான நிலையத்துல அந்த ரசிகர்கள், தொண்டர்களாக இன்னும் மாறாத ரசிகர்கள் எப்படி கட்டுப்பாடு இல்லாம நடந்துக்கிட்டாங்கிறத கண்ணால பார்த்தார் இதே திருச்சி ஏர்போர்ட்ல. அப்ப அவ்வளவு தூரம் நம்ம சொல்லி இந்த பெர்மிஷன் வாங்கினோமே, நம்மளுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலேயே 8:45 நான் நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணுவேன்னு போலீஸ் கிட்டையும் சொல்லியிருக்கோம், ரசிகர்களுக்கும் சொல்றோம், தொண்டர்களுக்கும் சொல்றோம். அந்த பொறுப்புணர்வு கொஞ்சமாவது விஜய்க்கு இருந்திருந்தா 8:50 வரைக்கும் சென்னை பனையூர்ல நீங்க இருக்கலாமா? பெண்கள் அதிக அளவுல வர்றாங்க, குழந்தைகளை தூக்கிட்டு வர்றான், நம்ம வேணான்னு சொல்ல சொல்ல வர்றான். அவங்களுக்கு குறைஞ்சபட்ச ஏற்பாடு ஏதாவது பண்ணீங்களாப்பா? விஜய் கேட்டுக்கணும்ல. போதுமான அளவுக்கு குடிக்க தண்ணி வச்சிங்களா? இன்னைக்கு 8 கோடி ரூபாய் நிவாரண வச்சிருக்கிறார் இறந்தவங்களுக்கு மட்டும். குறைஞ்சபட்சம் சார் 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 30 பேருக்கு மேல இறந்துருக்காங்க சார் ஒருத்தர் கத்துறான், ஒரு பத்திரிக்காரர் நிருபர் கேட்கறான். அந்த துக்கத்தில் நானும் பங்கெடுத்துக்கிறேன், திரும்ப பேசுறேன். அதே ஏர்போர்ட்ல ரூம் இருக்கு, தங்கட்டும். இல்ல ஹோட்டல்ல ரூம் போடுங்க, அது வரைக்கும் 2 மணி நேரம் இங்க இருப்போம். திருச்சியிலேயே அவர் தங்கி இருந்திருக்கணும். எனக்கு சென்னைக்கு செல்ல மனம் ஒப்பவில்லை, துயரம் என் நெஞ்ச அடைக்குது, நான் திருச்சியை விட்டு போறதுக்கே எனக்கு மனசு இல்லை அப்படின்னு ஒரு ட்விட்டரை போட்டு திருச்சியிலே தங்கி இருந்தா, அதுதாங்க மக்கள் ஒரு தலைவர்கிட்ட எதிர்பார்க்கறது. நீங்க நேரா எதுவும் பேசாம சென்னை கிளம்பி வந்துட்டு இங்க இருந்து நேரா ஜட்ஜி வீட்டுக்கு போறீங்களே, இதெல்லாம் சட்ட ரீதியான நடவடிக்கை உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு. இனிமேல் ஊருக்குள்ள இந்த பஸ்ஸை நிறுத்தி பிரச்சாரம் பண்ற கலாச்சாரத்துக்கு இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டை ஆள தகுதியற்றவர். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று விஜயுடைய கரூர் பரப்புரைக்கு பிறகு கிட்டத்தட்ட 38 பேர் உயிரிழந்து இருப்பதா அறிவிப்பு வந்திருக்கு. சார், இந்த சம்பவத்தை கேட்டவுடனே உங்களுடைய மனசு என்ன மாதிரியான சிந்தனைகள் இருந்துச்சு? இதனுடைய பின்னணியில யார் இருக்கா அப்படின்னு பார்க்கறது? அதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய உருவமாகவும் நம்மளை உருவப்படுத்திக்கிற அளவுக்கு நம்மளுடைய அனுபவம் இருக்கு. ஒரு தந்தையா, சகோதரனா, இல்லையா? நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க இருந்தா நம்ம என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்போம்? அரசியலை கவனிக்கிற பத்திரிகையாளரா, இந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள் எதுக்காக இப்படி இருக்கிறாங்கன்ற ஒரு அந்த ஆற்றாமை இருக்குல்ல, எல்லா உணர்வுகளும் கலந்த உணர்வு தான். எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தாண்டி இந்த நிகழ்வை பார்த்த, கேள்விப்பட்ட ஒட்டுமொத்த நாடும் கூட ஒரு மாதிரி குலுங்கி தான் போயிட்டாங்க. ஒரு அறிவற்ற மக்களா அப்படி இருப்பாங்களா அப்படின்னா, வெறுமனே அறிவு மட்டும்தான் இல்லையா அப்படிங்கிறது ஒண்ணு. ஆர்வம், ஒரு நடிகரை ஆராதிக்கிற அந்த மனப்பான்மை இன்னும் தமிழ்நாட்டில் மாறவே இல்லை. நான் திரும்ப ஒரு பல நேரங்களில் சொல்லுவேன், ஒருத்தரை ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்துல கூடுற கூட்டம் மட்டும்தான் அவருடைய ஆதரவுன்னு யாரும் பேசாதீங்க. அங்கே வர முடியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அங்கே வந்து விஜய்க்கு எதிராக கோஷம் போடுறவனும் வெளியில தான் இருப்பான், அவருக்கு எதிரான மனநிலை கொண்டவங்களும் வெளியில இருப்பாங்க. அது ஒரு சடங்கு தான், ஒரு நாள் கூத்து தான். அந்த ஒரு நாள் கூத்துக்கு தான் இவ்வளவு மெனக்கிடுறாங்க. ஆனால் இப்படி இதுல இருந்து கண்டிப்பா ஒரு பாடம் கத்துக்க போறோம். நாம எல்லாருமே. விஜய்ல தொடங்கி முதல் பாடம் விஜய் தான் கத்துக்க போறார். அரசாங்கம், காவல்துறை, மற்ற கட்சியினர் விஜய்க்காக ஆதரிப்பது போல் காண்பித்து திமுகவை விமர்சிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிற எடப்பாடி உள்ளிட்ட எதிர்கட்சியினர் எல்லாருமே ஒரு பாடத்தை நம்ம கத்துக்க தான் போறோம். ஆனா அதுக்கு 39 உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். காஸ்ட்லியான ஒரு பாடம் இது. இதுவாவது ஒரு கடைசியான ஒரு நிகழ்வா இருக்கணுங்கிற அளவுல எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. யாருடைய தவறு இருக்குது சார்? இப்போ விஜய் அவர்கள் காலையில 8:45க்கே நாமக்கலுக்கு வந்துருவேன் அப்படிங்கிறது தான் தாவேக தரப்புல குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா 8:45க்கு தான் இங்க சென்னையில இருந்தே அவர் புறப்படுறாரு. அவரே ஒரு தாமதமான ஒரு கிளம்புறாரு அப்படின்னும் போது, யூஸ்வலா இவருக்கு மக்கள் கூடுறதே ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க கூட்டிடுறாங்க. நிறைய மக்கள் கூட்டம் இருக்கு. விஜய் கிட்ட இருந்தே அந்த அலட்சியம் தொடங்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. ஒரு விஜய் பெருமைப்படுகிற அல்லது தான் பலமாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு தன்னெழுச்சியாக ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், இளைஞர்கள் கூடுற அந்த ஒரே தலைவரா, பிரபலமா இன்னைக்கு விஜய் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தெரிகிற இந்த உண்மை விஜய்க்கு தெரியாம இருக்காது. அப்போ மாநாடு நடத்தி
ஓரிரு மாதங்கள் திட்டமிட்டு எத்தனை சேர் போடணும், எந்த வழி வரணும், அந்த வண்டிகள் எங்க பார்க் பண்ணணும் அப்படின்னு திட்டமிடுற விஷயங்கள்லயே சில குறைபாடுகள் நடக்கதான் செய்யும். சமீபத்திய தாவேகா உதாரணம் மதுரை மாநாடு. ஒருவேளை பந்தல் போட்டிருக்கலாமோ, பந்தல் போட்டிருந்தா இவ்வளவு பேர் மயங்கி 300 பேர்கிட்ட மயங்கி விழுந்தாங்க. சரி, குறைஞ்சபட்சம் தண்ணி கொடுத்திருந்தாலாவது அவன் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பானோ, அப்ப தண்ணி வைக்கிற அந்த டேங்கரை 2 பக்கம் நிறைய வைக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல பாடம் கத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி விஜய் என்ன பண்ணிருக்கணும்னா, அது மாநாடு. இப்ப நம்ம பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டோம். ஒரு ஊருக்கு நம்ம போனா என்ன நடக்குது அப்படிங்கறத கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லயே அவரு ஒரு 2 மாசம் முன்னாடி பார்த்தாரு. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு அந்த பூத் ஏஜென்ட் கூட்டம்னு நினைக்கிறேன் நான். தாவேகாவுடைய அந்த பயிற்சி பாசறை மாதிரி ஒன்று நடத்தினார் கோயம்புத்தூர் அவுட்டர்ல. அதுக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இறங்குறார். அங்க இருந்து ரோட் ஷோ மாதிரியே போனார். போய்கிட்டே இருந்தனால இந்த மாதிரியான தள்ளு முள்ளு அன்னைக்கு நடக்கல. அங்க இருந்து கிட்டத்தட்ட கவுண்டம்பாளையம் கிட்ட கோயம்புத்தூர் அவுட்டர்ல ஒரு ஏரியால தான் நடந்தது. ஏர்போர்ட்ல இருந்து இங்க போற வரைக்கும் அவ்வளவு கூட்டம். சோ நம்மை பார்க்க நாம முன்னேற்பாடுகள் செய்யாமலேயே இத்தனாயிரம் பேர் கூடுறாங்கிறத விஜய் பார்த்துட்டார். அது முதல் உதாரணம். அது கட்டுப்பாட்டை மீறுதுங்கிறது திருச்சி ஏர்போர்ட்ல பார்த்தார். இந்த பிரச்சார கூட்டத்துடைய தொடக்கமே திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் தானே. பெரம்பலூருக்கு போக முடியாத அளவுக்கு அவ்வளவு கூட்டம். அந்த விமான நிலையத்துல, திருச்சி விமான நிலையத்துல அந்த ரசிகர்கள், தொண்டர்களாக இன்னும் மாறாத ரசிகர்கள் எப்படி கட்டுப்பாடு இல்லாம நடந்துக்கிட்டாங்கிறத கண்ணால பார்த்தார் இதே திருச்சி ஏர்போர்ட்ல. அப்போ நம்மால கட்டுப்படுத்த முடியல அல்லது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆர்வம் மிகுந்த ரசிகர்களாகவே அவர் இருக்கிறாங்கிற அந்த உண்மையை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்க 8 மணிக்கு 8:45க்குன்னு சொன்னாரே, இத்தனை மணிக்கு போகலாம். ஒரு தலைவர் இத்தனை மணிக்கு போகணும், வலது கால இப்படி எடுத்து வைக்கணும், கார்ல கதவை திறக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லி தர வேண்டியதில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் போராடிதான் நீங்க பெர்மிஷன் வாங்குறதா சொல்றீங்க. காவல்துறை இத்தனை நிபந்தனை வச்சா எங்களுக்கு தான் இந்த 32 நிபந்தனைகள்னு போய் மக்கள் கிட்ட, பத்திரிகையாளர்கிட்ட போய் முறையிடுறீங்க. தவறு நடக்காத வரைக்கும் இதெல்லாம் பூதாகரமா தெரியும். நடந்துட்டாதான் எதுக்காக அந்த 32 நிபந்தனை, எதுக்காக அந்த 48 நிபந்தனைன்னு எடுத்து படிச்சு பார்த்தாதான் தெரியும். அப்ப அவ்வளவு தூரம் நம்ம சொல்லி இந்த பெர்மிஷன் வாங்கினோமே, நம்மளுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலேயே 8:45க்கு நான் நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணுவேன்னு போலீஸ் கிட்டையும் சொல்லியிருக்கோம், ரசிகர்களுக்கும் சொல்றோம், தொண்டர்களுக்கும் சொல்றோம். அந்த பொறுப்புணர்வு கொஞ்சமாவது விஜய்க்கு இருந்திருந்தா 8:50 வரைக்கும் சென்னை பனையூர்ல நீங்க இருக்கலாமா? அப்போ நீங்க மக்களை என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்க ரசிகர்களை பத்தி, உங்க தொண்டர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ தனி விமானம் தான், ஒன்னும் பேசஞ்சர் பிளைட் இல்ல. ஐயோ கிளம்பிடுமே அல்லது நமக்காக காத்திருப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். உங்க பிளைட் தான் ரைட்டு. இந்த கூட்டம் திருச்சியிலே நடந்தா விஜய் 8:50 9 மணிக்கு கூட கிளம்பலாம் சென்னையில இருந்து. ஏன்னா 3/4 மணி நேரத்துல போக போறார். 10 மணிக்கெல்லாம் 9:45க்கு இறங்குவார். 10 மணிக்கு அந்த இடத்துக்கே போயிடுவார். திருச்சியில் கூட்டம் நடந்தால் விஜய் செய்தது சரி. ஆனால் திருச்சியில இருந்து குறைஞ்சது 2 மணி நேரம் பயணப்பட வேண்டிய நாமக்கல், அந்த டிராபிக்ல போகணும். உங்க பின்னாடி பைக் வருது, நூற்றுக்கணக்கான பைக் வருது. அதை நிறுத்தினாலும் நீங்க அரசாங்கத்து மேல பழி போடுறீங்க, போலீஸ் மேல குறை சொல்றீங்க, எங்கள் தொண்டர்களை வரவிடாமல் தடுக்கிறார்கள். அப்போ கிட்டத்தட்ட 2ங்கிறது 3 மணி நேரம் ஆகும். அப்ப நம்ம 4 மணி நேரம் முன்னாடி கிளம்பணும். முதல் நாள் நைட்டே திருச்சியில போய் தங்கணுங்கிற குறைஞ்சபட்ச அறிவு விஜய்க்கு இல்லாமல் போச்சு. அரசியல் அறிவு, அந்த நடைமுறை யதார்த்தம் விஜய்க்கு புரியாது, துரதிருஷ்டவசமானது. இந்த பிரச்சனை தொடங்கினதே அந்த இடம் தான். அந்த புரிதல் இல்ல அவருக்கு. காலையில இறங்குறோம், அங்க இருந்து போக 3 மணி நேரம் ஆகும். அப்ப 10 மணின்னு சொல்லுவோம், 12 மணின்னு சொல்லுவோங்கிற அந்த ஏற்பாட்டை அவங்க செய்யல. சரி, நான் போகல, கூட்டம் கூடட்டும்னு சில தலைவர்கள் காத்திருப்பாங்க. எப்ப தெரியுமா? ஹோட்டல்ல தங்கியிருப்பாங்க. அந்த ரூம்ல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு 1/2 hour ஆகுதுன்னா, எப்ப கூட்டம் வந்துருச்சான்னு பாருங்க, அப்புறம் கிளம்புறேன்னு ஒரு தலைவரோ பிரபலமோ சொல்றது இயல்பு. ஒண்ணு சட்ட விரோதமும் இல்லை, நடைமுறைக்கு மாறானதும் அல்ல. ஆனா 4 மணி நேரம், அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் அங்கே என்ன பண்ணுவாங்க தொண்டர்கள்? பெண்கள் அதிக அளவுல வர்றாங்க, குழந்தைகளை தூக்கிட்டு வர்றான், நம்ம வேணான்னு சொல்ல சொல்ல வர்றான். அவங்களுக்கு குறைஞ்சபட்ச ஏற்பாடு ஏதாவது பண்ணீங்களாப்பா? விஜய் கேட்டிருக்கணும்ல. அறுசுவை உணவெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. போதுமான அளவுக்கு குடிக்க தண்ணி வச்சிங்களா? இன்னைக்கு 8 கோடி ரூபாய் நிவாரண வச்சிருக்கிறார் இறந்தவங்களுக்கு மட்டும். அந்த காயம்பட்டவர்களுக்கு சேர்த்து பார்த்தா 10 கோடி கொடுக்க போறாரு. அதுல வெறும் 10 லட்சத்தை அவர் ஒதுக்கி செலவு பண்ணியிருந்தா சின்டெக்ஸ் டேங்க் 1000 லிட்டர், 2000 லிட்டர், 5000 லிட்டர்னு விக்குது. வரிசையா வைங்கப்பா, தண்ணி வர்றவங்க குடிச்சிட்டு போட்டோம். 10 டம்ளருக்கு போல 100 டம்ளர் வை. சாதாரண விஷயங்க. மதுரை மாநாடு முடிஞ்ச போதே நானே, என்னை போன்றவர்களே பல பேர் இதுல சொன்னோம். குடி தண்ணீர் தான் அடிப்படை விஷயம். ஏர் ஷோ நடந்த போது 5 பேர் இறந்தாங்கல்ல, அரசாங்கத்தை எவ்வளவு குறை சொன்னோம். குடி தண்ணி, அப்ப அவங்களே அதை புரிதல் இல்லாம போயிட்டாங்க. சரி, தண்ணி அவங்க எடுத்துட்டு வாங்கன்னு அறிவிச்சாங்க. எத்தனை பேர் எடுத்துட்டு வருவான்? அப்படி எடுத்துட்டு வர வசதி இல்லாத, வாய்ப்பு இல்லாதவனுக்கு நாம என்ன செஞ்சிருக்கணும்னு அன்னைக்கு அரசாங்கம் செய்ய தவறுனதுனாலதான் மயங்கி விழுந்து நெருக்கடியிலே எத்தனை பேர் இறந்தாங்க. அப்போ 5 பேர் இறந்ததுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மனசு பதைச்சதே, இன்னைக்கு இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்களே. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? முதல்ல விஜய்க்கு அந்த சினிமா நட்சத்திரம் என்கிற, அது மமதையாக இருந்தாலோ மனப்பான்மை என்கிற நாகரிகமான வார்த்தையா கூட சொல்லுவோம், அந்த மனப்பான்மை முதல்ல விஜய்க்கு மாறணும்.
இந்த பவுன்சர்களை வச்சுக்கிற அந்த கெத்து, சினிமா கெத்து வேற, அரசியல் யதார்த்தம் வேறங்கிற முதல் பாடத்தை விஜய் இந்த நிகழ்வுல இருந்து கத்துக்கிட்டாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நாளைக்கு உங்களையும் என்னையும் நம்ம தான் அவர் ஆள போறதா நினைக்கிறார். சோ அவர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிற உரிமை நமக்கு இருக்கிறதுனால இந்த ஆலோசனை சொல்ற கடமையும் உரிமையும் எனக்கும் இருக்கு. சரி, இப்போ ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. மதுரை மாநாட்டுக்கு எப்படி வந்தாருன்னே தெரியாது. அந்த பாட்டு நின்ன உடனே அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. இங்க வருகிறார், அங்க வருகிறார்ன்னு யாருக்கும் எந்த தகவலும் போல. அது மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்ல. இப்ப நீங்க 8:45க்கு இந்த இடத்துக்கு வரணும்னா, நீங்க டைரக்ட்டா அந்த 8:45க்கு அந்த ஸ்பாட்டுக்கு வரலாம்ல. நீங்க திருச்சியில இறங்கிட்டீங்க, அங்க இருந்து ரோட் ஷோ ஃபுல்லா நடத்தி, இவ்ளோ ஹைப் தேவையா? நீங்க இல்ல ஸ்பாட்டுக்கு அதனாலதான் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். ஒரு முதல் நாள் இரவே திருச்சியில வந்து தங்கி இருந்திருக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு பதட்டமோ ஒரு பரபரப்போ தேவையில்லை இல்ல. குறைஞ்சபட்சம் 2 மணி நேர தாமதத்துல ஒரு நாமக்கல் போய் சேர்ந்திருப்பார். இந்த அடிப்படை புரிதல், அரசியல் தெரிந்தவர்கள் தன்னை சுற்றி இல்ல. தன்னை தவறாக வழி நடத்துறாங்கன்னு சுத்தி இருக்கிறவங்களை பத்தி நான் குறை சொல்ல விரும்பல. ஒரு ஆரம்பத்துல இருந்தே இவர் ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு தேவதூதர் மாதிரியே கட்டமைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டின் சாபக்கேடு. நான் ஏன் தெரியுமா இந்த வார்த்தை சொல்ற கடுமையா, விஜயை பேச விடுங்க, விஜய்க்கு அனுமதி கொடுங்க, அவர் வளரட்டும் பேசட்டும் தான் சொல்றவன் நான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எடுத்த உடனே அவர் மேல போய் பாயாதீங்க, அவர் என்ன பேசுறான்னு கவனிங்க, அவருக்கான ஸ்பேஸை கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆனா எங்க ஒரு எரிச்சல் வருதுன்னா, இந்த மழை வெள்ளத்தப்போ நிவாரணம் கொடுக்குறேன்னு பாதிக்கப்பட்டவர்களை பனையூருக்கு அழைச்சிட்டு வந்து நிவாரணம் என்னன்னா, இவர் அங்கே போனா கூட்டம் கூடும். துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணாங்கல்ல, விஜய் போறதா இருந்தார். அவர் அருகில் இருக்கிற ஒரு பிரகஸ்பதி, நீங்க போகாதீங்க, இத்தனைக்கும் விடிய காலம் 3 மணி, பகல்ல போனா கூட்டம் வரும்னு சொல்லி விடிய காலம் 3 மணி, அதிகாலை 3 மணிக்கு போலான்னு விஜய் சொன்ன போதும் தடுத்த அந்த நபர் இருக்கிறார ஒரு நபர், யாரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அந்த அரசியல் நமக்கு வேண்டாம், மக்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அவசியம் கூட கிடையாது. ஆனா விஜய் தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவர் போயிருந்தாருன்னா அதனுடைய பரிமாணம் வேற. முதல்ல வெளியில வர அவர் அனுபவிச்சாதான் விஜய் என்கிற அந்த கூடு இருக்குல்ல, ஒரு கற்பனை பிம்பம், நடிகன் என்கிற அந்த பிம்பம், அது உடஞ்சாதாங்க நீங்க எங்களை ஆள்றதுக்கே தகுதி வரும். உங்களுக்கு முதல்ல அந்த பிம்பத்தையே நான் அப்படியே வச்சிருப்பேன், ஆனா உங்களை ஆளுவேன்னா இந்த இடம் தமிழ்நாடு உங்களுக்கு அந்த இடத்தை வழங்காது, நீங்கள் தமிழ்நாட்டை ஆள தகுதியற்றவர். புரியுதுங்களா? சோ அந்த ஒரு எந்த பிரகஸ்பதி அந்த அறிவுரையை சொன்னாரோ அவரை கொஞ்சம் தள்ளி வைக்கணும், அல்லது அவர் தன்னை முதல்ல திருத்திக்கணும். அதன் பிறகுதான் அவருடைய ஆலோசனை விஜய் கேட்கணும். எல்லாமே நம்மளை நோக்கி வரணும், நிவாரணம்னா நம்ம இங்க வச்சு கொடுக்கணும், நாம வெளியே போக கூடாது. அவருடைய ஒரு பார்வை கரெக்ட், லீவு நாளையில தான் நான் பிரச்சாரம் பண்றேன், அதனாலதான் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்துங்கிறார். சரி, இவ்வளவு நெருக்கடி வருது, சில மாவட்டத்துக்கு போகல, சனி ஞாயிறு 2 நாள் பண்ண குறைஞ்சு போயிருவீங்களா சொல்லுங்க? ஒரு மாவட்டமா? ஆமா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு மாவட்டம் போங்க, நாளைக்கு ஒரு, இந்த நெருக்கடி தேவையில்லையே. ரோட் ஷோ கூட கடந்து போய்கிட்டே இருக்கலாம். தேர்தல் காலத்துல இதெல்லாம் சாதாரண காட்சிகள். ஆனா இன்னைக்கு இந்த ஊருக்குள்ளே பஸ் விடக்கூடாதுங்கிற எண்ணத்தை நானும் ஆதரிப்பேன். நீங்க நடு ரோட்ல நின்று பிரச்சாரம் பண்ணுவீங்க, ஆம்புலன்ஸ் வந்தா வழிவிட மாட்டேன்னு சொல்றதுக்கு யாரு? எடப்பாடி தான் இந்த அசிங்கமான கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தது எடப்பாடி தான். ஆம்புலன்ஸ் வந்தா விடக்கூடாதுன்னு. என்னங்க அக்கிரமமா இருக்கு? நீங்க வந்து நிக்கிறது பொது மெயின் ரோடு, பொது இடம் இல்ல, மெயின் ரோட்ல நீங்க நின்று பிரச்சாரம் பண்றீங்க, ஆம்புலன்ஸ் எங்க போகும்? அப்ப இனிமேல் என்ன ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருக்கு அரசாங்கம் செய்யணும்னா, நீதிமன்றங்களும் அதை கடைபிடிக்கணும்னா, நின்று பிரச்சாரம் பண்ற விஷயத்துல பஸ்ல நின்று சாலை நடுவுலயே நின்று பிரச்சாரம் பண்றதை அறவே ஒழிக்கணும். கரூர் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. அந்த ஊரோட வெளிப்புறத்துல அவுட்டர்ல ஒரு மைதானத்துல கொண்டு போய் பஸ் நிறுத்தி மேடல் ஏறி பேசுங்க, பஸ் முன்னாடி நின்று பேசுங்க. நெருக்கடிக்கு இங்க வாய்ப்பே இல்லையே. தண்ணி வசதி நல்லா செஞ்சு கொடுக்கலாம், மைதானம் சுத்தி டேங்கரா வச்சா தண்ணி வசதி இருக்கும், முடிஞ்சா சாப்பாடு போடுங்க, அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ற விஷயம். இனிமேல் ஊருக்குள்ள இந்த பஸ் நிறுத்தி பிரச்சாரம் பண்ற கலாச்சாரத்துக்கு இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும். இது இன்னைக்கு பண்ற எடப்பாடிக்கும் விஜய்க்கும் பொருந்தும், நாளைக்கு பண்ணலாம்னு நினைக்கிற உதயநிதி, ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அத்தனை பேருக்கு இது பொருந்தும். சார், ஒரு விஷயம் சார், இப்போ வந்து தாவேக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து எங்களுக்கு வந்து 10,000 பேர் கூடுவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு இல்ல எதிர்பார்ப்பு, எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா அவர்கள் தரப்புல கேட்ட இடம் வந்து உழவர் சந்தை, அதே போல லைட் ஹவுஸ்னு ஒரு உழவர் சந்தை எடுத்து போட்டோ வந்திருக்கு, எடுத்து பாருங்க. அது சிங்கிள் ரோடு. இப்ப அனுமதி கொடுத்திருக்காங்க டபுள் ரோடு. எது பெருசு? ரெண்டுமே நெருக்கடிதான். சரி, 10,000 பேர் இவங்க சொல்றாங்க, அவங்களால கணிக்க முடியாது. இன்னைக்கு இறந்த 39 பேர்ல 8 பேர் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, திருப்பூர்ல 2 பேர், திண்டுக்கல்ல சேர்ந்தவங்க 2 பேர், திருச்சியை சேர்ந்த 2 பேர், சேலத்தை சேர்ந்த ஒருத்தவன்னு சொல்றீங்களே, அப்ப வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, யாராவது தடுக்க முடியுமா? விஜயாலே தடுக்க முடியாது. அப்ப உங்களால கணிக்க முடியாது. அதனால சொல்றேன், இது நடந்த தவறுகள் எவர் மேல அவர் மேலன்னு பழி போடுறதுக்கு பதிலா அதுக்கு ஆணையம் அமைச்சிட்டீங்க. அந்த ஆணையம் ஒரு SOP ரெடி பண்ண போறாங்க. தாவேக்காவுக்கு மட்டுமல்ல, அவர்கள் மீது பழி போடுவதற்கும் அல்ல. எதிர்காலத்தில் எந்த அரசியல் கட்சி இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தினா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஒரு SOPக்காக தான் அந்த ஆணையமே. அது வெளிப்படையா நடக்கணும். அந்த ஆணையத்தின் அறிக்கை கொடுத்த அடுத்த நாளே பொதுமக்கள் பார்வையில வைக்கணும். அதை செய்ய தவறுனா திமுக அந்த எண்ணம் இல்லைன்னு அப்புறம் போட்டு கிழிக்கலாம் நம்ம.
சரிதானா? இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கு பிறகு தகவல் தெரிஞ்சிருது விஜய்க்கு. ஒரு பிரஸ் மீட் கூட குடுக்க மாட்டேன்றாரு. ஒரு தலைவன் வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது களத்துல நிற்கணும் இல்லையா? உடனே கிளம்பி இல்ல இத போறாரு. எடுத்த உடனே ஒரு ப்ளேம் பண்ற மாரி எடுத்துட்டு போக வேண்டாம். விஜயோட அந்த நேரத்து உணர்வுகள நாமளும் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. ஒரு பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், ஒரு ஆற்றாமை இருக்கும், ஒரு சுய கழிவிறக்கம் வந்திருக்கும். நம்ம இப்படி காரணமாயிட்டோமே, நம்ம நிகழ்ச்சியில இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. குறைஞ்சபட்சம் சார் 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 30 பேருக்கு மேல இறந்திருக்காங்க சார்ன்னு ஒருத்தன் கத்துறான், ஒரு பத்திரிக்கையாளர். நிருபர் கேட்கிறான். ம். திரும்பி பார்த்து என்னுடைய நானும் ஆறுதல் துக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஒண்ணு. ஒரு நீண்ட நேர பிரஸ் மீட்லாம் குடுக்குறதுக்கு அவருக்கு அங்க நேரமும் இல்ல, அது இடமும் அல்ல. அந்த துக்கத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். திரும்ப பேசுறேன். அதே ஏர்போர்ட்ல ரூம் இருக்கு. தங்கட்டும். இல்ல ஹோட்டல்ல ரூம் போடுங்க. அது வரைக்கும் 2 மணி நேரம் இங்க இருப்போம். திருச்சியிலேயே அவர் தங்கி இருந்திருக்கணும். முத நாள் நைட்டே போய் தங்கி இருக்கணும்னு சொன்னது அந்த இடர்பாடை தவிர்க்கிறதுக்கு. ஒரு துயரம் நடந்துடுச்சு. எனக்கு சென்னைக்கு செல்ல மனம் ஒப்பவில்லை. ஆ. துயரம் என் நெஞ்ச அடைக்குது. நான் திருச்சியை விட்டு போறதுக்கே எனக்கு மனசு இல்ல. அப்படின்னு ஒரு ட்விட்டரை போட்டு திருச்சியிலே தங்கி இருந்தா, அதுதாங்க மக்கள் ஒரு தலைவன்கிட்ட எதிர்பார்க்கிறது. நீங்க நேரா எதுவும் பேசாம சென்னை கிளம்பி வந்துட்டு, இங்க இருந்து நேரா ஜட்ஜி வீட்டுக்கு போறீங்களே, இதெல்லாம் சட்ட ரீதியான நடவடிக்கை உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு. ம். நீங்க எந்த செந்தில் பாலாஜியை விமர்சிச்சீங்களோ அந்த செந்தில் பாலாஜியா முதல்ல ஆஸ்பத்திரியில் நிக்கிறாரு. நீங்க எந்த அரசு விமர்சிக்கணும், எந்த ஆஸ்பத்திரியில மருத்துவரே இல்லைன்னு நீங்க நேத்து நக்கல் பண்ணீங்களோ, இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் யாரு? என்ஜினியருங்களா? சொல்லுங்க, யார்? ஆர்கிடெக்டா? டாக்டர் தானே சிகிச்சை கொடுக்குறாங்க. எங்க இருந்தோ வர்றாங்களா? சோ அரசின் மீதான விமர்சனம் திமுகவை கிழிச்சு தொங்க விடலாம் தனி. இவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. ம். திருச்சியை விட்டு நீங்க வரலாமா? நான் திரும்ப சொல்றேன், அரசியலுக்காக கூட அந்த காரியத்தை அவர் செஞ்சிருக்கலாமே. தன்னுடைய அதுதான் உணர்வை காட்டுறதுக்கு வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அது ஆஸ்பத்திரிக்கு அவர் வந்து பார்க்கலைங்கிறாங்க, அது தப்பு. அந்த நேரத்துல அவர் போறதுதான் தப்பா இருந்திருக்கும். ஏன்னா உணர்ச்சி கொந்தளிப்புல இருப்பாங்க. உயிரை பறி கொடுத்த பலான்னு 2 அறை அரைஞ்சு கூட பெட்ல இருந்து எந்திரிச்சு கூட அடிப்பான் காயம்பட்டிருக்கிறவன். ஒன்னால நான் இப்படி ஆயிருக்கேன்னு. ம். சரிதானா? ரஜினி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தப்ப பார்க்க போனபோது நான் தான் ரஜினின்னார். ஓ நீங்க நீங்க யாருன்னு கேட்டான். நாடறிஞ்ச ரஜினியை நீங்க யாருன்னு ஒற்றை வரிதான் கேட்டான் அந்த பையன். அதாவது கன்னத்துல அரைஞ்ச மாதிரி இருந்தது. தன்னுடைய வலிய வேதனையை அப்படி காமிச்சான். வெளிப்படுத்துறாங்க. ஆனா நேற்று விஜய் போயிருந்தா அது கலைபரமாயிருக்கும். இன்னொரு கலைபரத்துக்கு அது காரணமாயிருக்கு. வழிவகுத்திருக்கும். அதை நான் ஆதரிக்கவும் மாட்டேன். அதை நம்ம என்கரேஜ் பண்ணவும் கூடாது. கூடாது. மீடியா அதை என்கரேஜ் பண்ணவே கூடாது. குறைஞ்சபட்சம் திருச்சியில இருந்து இப்ப போங்க, மதியத்துக்கு மேல போங்க, நிவாரணத்தை கொண்டு கொடுக்க போறீங்க, மயானத்துக்கு போங்க. மயானத்துல ஒரு உடலே அடக்கம் உங்களோட நான் இருக்கிறேன்னு சொல்லி இருந்தா அதுதான் விஜய் பண்ணிருக்க வேண்டியது. நேர சென்னைக்கு பறந்து வந்து கிரீன்வேஸ் ரோட்ல போய் ஜட்ஜி வீட்டுக்குள்ள புகுந்துக்கிறது ஒரு அறிவார்ந்த தலைவர் செய்கிற காரியம் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய 10 காரியங்கள் அது ஒரு காரியம். ஆனால் இது பிரதானமான காரியம் அல்ல. சார், அப்ப இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அப்ப இது விஜயுடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியின் தொடக்கமா இல்ல இல்ல அப்படிங்கிற அப்படியெல்லாம் சொல்லி நீங்க விஜயை அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஜனநாயக விரோதமானது. ம். இந்த அசம்பாவிதத்துல இருந்து, இந்த துயரத்துல இருந்து விஜயும் சில பாடங்களை கத்துக்கொண்டு அவர் தொடர்ந்து பயணிக்கணும்னு தான் நான் சொல்றேன். அடுத்த வாரம் நடக்க போற கூட்டத்தை தற்காலிகமா ரத்து பண்ணியிருக்கிறார். திருப்பத்தூர் ராணிப்பேட்டை பக்கம் போறத. நல்ல விஷயம். ஏன்னா இப்ப இனிமேல் இந்த மாதிரி இடம் பண்ண வேண்டாம்னு விஜய்க்கே ஒரு பாடம் வந்திருக்கும்ல. உட்காந்து ஆலோசிக்கட்டும். ம். அதுதான் நிரந்தரமா விஜயை முடக்கி போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் அரசியல். ஓகே. விஜய் தன்னை திருத்திக்கலன்னா அப்புறம் விஜய் துரத்தி அடிக்கப்பட வேண்டிய முதல் நபர்னு நானே சொல்லுவேன். ஆனால் அவர் அரசியல் செய்ய அனுமதிக்கணும். அவர் தான் எதை செஞ்சோ எதை செய்ய தவறணும்னு முதல்ல சுய பரிசோதனை பண்ணணும். அதுல இருந்து தன்னை மாத்திக்கணும். விஜய் மாறுகிறாரான்னு பார்த்துட்டு தான் அவரை தோல்ல தட்டி கொடுக்கணும், இல்லாட்டி முகத்திரையை கிழிக்கணும். ஓகே சார். இப்ப இந்த விஷயத்துல விஜய் தரப்புல இருக்கக்கூடிய அந்த கேடர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல சார். என்ன பண்ண முடியுங்க? கொஞ்சம் பிராக்டிக்கலா வச்சு பாருங்க. எல்லாரும் வந்து நாங்களும் வரோம். அங்க இருந்த தொண்டர்கள் சில பேர் நெத்தியில அந்த கொடி துண்டை நெத்தியில கட்டிட்டு இருக்க பையனும் உடம்பு தூக்கி ஆம்புலன்ஸ்ல வைக்கிறான். எல்லா தொண்டர்களும் ஓடி போல. அவனுடைய உறவு, அவன் பொண்ணு, அவன் அண்ணன் பொண்ணு, அவன் அண்ணன் பையன், அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் தான் அதுல ஒருத்தலா இருக்கிறாங்க. அவன் எல்லாருமே களத்தை விட்டு ஓடி போகல. ரெண்டாவது, திருப்பூர்ல இருந்து 2 பேர் மரணம் அடைந்தாங்கல்ல, அந்த 2 பேர் தான் திருப்பூர்ல இருந்து வந்தாங்களா? ஆயிரக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க. அவங்கள எங்க சார் காணோம்? அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு இடர்பாடு நடக்கிற போது, ஒரு அசம்பாதம் நடக்கிற போது அவர் எங்க இவர் எங்க இவரெல்லாம் கேட்க முடியாது. செயல்பட வேண்டியது ஒரே ஒரு அமைப்பு தான், அரசாங்கம் தான். அது முழு வீச்சுல செயல்பட்டதுனால இவ்வளவு விரைவாக சில விஷயங்கள் அந்த நெருக்கடிக்கிடையிலும் அந்த துயரத்துக்கிடையிலும் சில ஆறுதலான காரியங்கள் நடப்பதற்கு அந்த அரசாங்கம் சரியான நேரத்தில் செயல்பட்டது. இப்போ முதலமைச்சர் நைட்டோட நைட்டா போயிட்டாரு. இதெல்லாம் டிராமா சார் அப்படி இப்படின்னு நீங்க 1000 விமர்சிக்கலாம். அந்த முதலமைச்சர் கரூர்லயே போய் உட்கார்ந்தனால தான் அதிகாரிகள் பயந்துட்டு வேலை செய்வான். அந்த ஒரு துரிதமா நடக்கும். எந்த பணியாக இருந்தாலும் துரிதமா நடக்கிறதுக்கு முடுக்கி விடுறதுக்காக தான் இந்த பயணங்கள் பயன்படும். துபாய்க்கு போன உதயநிதி எதுக்கு நைட்டோட நைட்டா திரும்பி வர்றாரு? அவர் சவுத் ஆப்பிரிக்கா போறாருன்னு நினைக்கிறேன் நான். எதுக்கு வர்றாரு? அரசியலுக்காக? இல்ல வந்ததுனால வந்தாதான் கரூர்ல ஜெயிக்குமா? விஷயம் அதுல எல்லாத்தையும் அரசியல் பார்க்க வேண்டாம். அரசாங்கத்துடைய கடமை. எந்த அரசாங்கத்தை விஜய் விமர்சித்தாரோ அந்த விஜயினுடைய சுய அரசியல் லாபம்
அல்லது ஒரு அரசியல் தெளிவின்மை அல்லது ஒரு அலட்சியம், இதன் காரணமாக நடந்த அந்த துயரத்தை சரி பண்றதும் அதே அரசாங்கம் தான். இது கண்டிப்பா. ஒரு முரணா தெரியலாம், ஆனால் இதுதான் யதார்த்தம். சார் இப்போ இந்த விஷயம் வந்து 8:35க்கு தான் எங்களுக்கே தகவல் தெரியுது. அதுக்குள்ளயும் எப்படி ஃபீல்டுல எல்லா மினிஸ்டர்ஸும் இருக்காங்க. உடனடியா செந்தில் எல்லா பாலாஜி மினிஸ்டர்ஸ் போயிட்டாங்க. யாருங்க? செந்தில் பாலாஜி எங்க இருக்கிறார்? 1 மணி நேரத்துல அன்பில் மகேஷ் அவரு வர்ற தூரத்துல விமர்சனமாக இருக்கிறார். வைக்கப்படுதே சார். இல்லங்க, மத்தவங்க இத இதெல்லாம் அரசியலா அபத்தம். பாக்குறாங்களா? இதெல்லாம் அபத்தம். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா ஆணையம் வச்சிருக்காங்க, ஆணையத்துல போய் கொடுங்க. இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, கூட்டத்துல செருப்பு வீசினார் ஒருத்தர். ஆமா. வீடியோவை காட்டுங்க, அந்த முகத்தை தேடுங்க, யாருன்னு பார்த்து நிரூபிங்க. ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போனாலும் தப்பு. இவ்வளவு நடந்தும் உங்களை விமர்சித்ததற்காக செந்தில் பாலாஜி போகல. நாளைக்கு நீங்க இதே கேள்வி கேட்பீங்க, சார் இவ்வளவு நடந்துச்சு செந்தில் பாலாஜி போகவே இல்லையே சார், கரூர் எம்எல்ஏ அவரு. ஓகே. நீங்க தான் கேட்பீங்க, நான் தான் பதில் சொல்லுவேன். என்ன நடந்தாலும் விமர்சிக்கிறதா? அப்படி இல்லை. முதல்ல செய்ய வேண்டியவங்க தங்கள் வேலையை செஞ்சிருந்தா இவ்வளவு துயரத்துக்கு வேலையே இல்லையே. கோர்ட்ல கர்ப்பிணிகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் வராதீங்கன்னு போலீஸ் ஒரு கண்டிஷன் போடுறான். அந்த கண்டிஷன் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போறாங்க தாவேக்காரங்க. மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே நொந்து போயிருக்கா, பாதி வாழ்க்கையை மன ரீதியா இழந்த ஒரு மாற்றுத்திறனாளி நாளைக்கு நேற்று ஒன்று ஏதாவது நடந்திருந்தா யாரு பதில் சொல்லுவா? இப்படிலாம் நடக்கும்னு யூகிச்சு தான் போலீஸ்ல கட்டுப்பாடுகள் வச்சுக்கிறாங்க. நான் இன்னொரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு, கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, ஆமா. அதுல வெளிப்படைத்தன்மையோட இனிமேல் யாரா இருந்தாலும் நடந்துக்கணும். அவங்களுக்கு இல்லாது எனக்கு இருக்குன்னு நீங்க வெறுமனே கேட்கக்கூடாது. ஸ்டாலினுக்கு கொடுத்த அதே இடத்துல எனக்கும் பெர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு விஜய்க்கு. ஆனால் அந்த ஸ்டாலின் நடத்துற கூட்டத்துல என்னவெல்லாம் முன்னேற்பாடுகளை திமுகவினர் செய்கிறார்களோ அது அத்தனை நீங்க செய்ய தயாரா இருக்கிறீங்களா? செஞ்சாதான் ஸ்டாலினை உதாரணம் கேட்கணும், செஞ்சாதான் உதயநிதியை நீங்க உதாரணம் சொல்லணும். எடப்பாடிக்கு கொடுத்த அதே இடத்துல எடப்பாடி இதே இடத்துல பேசிட்டு சத்தம் இல்லாம தானே போனார். இதே இடத்துல பல்லாயிரக்கணக்கான பேர் நிக்க வச்சு எடப்பாடி எப்படி அமைதியா போனார்? ஏன்னா தொண்டர்களுக்கு அவன் தொண்டனா மாறிய ஆதரவாளர் நிக்கிறான். நீங்க கட்டுப்பாடற்ற ரசிகர்கள் தான் இங்க கூடுனாங்க. இந்த வித்தியாசம் முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். ஸோ வெளிப்படைத்தன்மையோடு எல்லாரும் நடந்துக்கணும். அந்த அனுமதி கொடுக்குற விஷயத்துல அரசாங்கம் நேர்மையோடு நடந்துக்கணும். அதில் நேர்மை தவறுவதாக நினைத்தால் நீதிமன்றம் கட்டுப்பாடுகளை தளர்த்தவே கூடாது. இனிமேல் நீதிமன்றத்துக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா பல நேரங்கள்ல அரசாங்கம் நினை பண்ணும், உடனே போய் கோர்ட்ல வாங்கிட்டு வந்துருவாங்க. யாருக்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன்? இன்னைக்கு எல்லாரும் கேட்குறேன் சார், 30 எனக்கு எத்தனை மெசேஜ் வருது தெரியுமா சார்? 39 பேர் உயிர் யாரு சார் பொறுப்பு எடுத்துக்குவா? யாருமே எடுத்துக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவோம். அந்த 39 குடும்பம் தான் இன்னைக்கு தெருவில் நிற்கும். கிட்டத்தட்ட 30-40 லட்சம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு வரப்போகுது. சரியாயிடுமா? 40 லட்சம் தான் அந்த உயிரா? ஒரு அம்மா 2 குழந்தை 3 பேர் இறந்துட்டாங்களே, அந்த 60-70 லட்சத்தை வச்சு அந்த குடும்பம் யாரு வச்சு என்ன பண்ணுவாங்க? ஸோ பணத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லோருமே ஒரு கூடுதல் பொறுப்போடு நடந்துக்கணும். மிக உச்சபட்சமாக நீதிமன்றத்திற்கு அந்த கடமை இருக்கு. இனிமேல் இது மாதிரி அனுமதி கேட்டு அது RSS ஆகட்டும், இஸ்லாமிய அமைப்புகளாகட்டும், அரசியல் கட்சிகளாகட்டும், ஒன்னொன்னுல இருக்கிற விளைவுகளை யோசிச்சு பார்த்தா இனிமேல் நீதிபதிகள் நடந்துக்குவாங்கன்னு நான் நம்புறேன். சார் 2 விஷயம். விஜய் வந்து அந்த கரூர்ல கூட்டத்துல நுழையும் போது நாங்க மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு. காவல்துறையோட ஒத்துழைப்பு இல்லனா இந்த இதற்குள்ள எங்களால நுழைய முடியாது. அப்ப காவல்துறையினர் கண்டுக்கவே இல்ல. வந்த உடனே அதான் முதல்ல எடுத்த உடனே அப்படிதான் பேச்சே ஆரம்பிக்கிறார். நான் இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாதுங்கறாரு. அதே பேச்சோட இன்னொரு இடத்துல காவல்துறையை விமர்சிக்கிறார். முரண்பாடுன்னு சொல்லி இத அரசியலுக்குள்ள கொண்டு போக விரும்பல. ஆக மொத்தம் காவல்துறையினர் இந்த அளவுக்கு நடந்துங்களா, இந்த இழப்பு இன்னும் அதிகமாக இருந்திருக்குங்கிற அந்த உண்மையை மட்டும் அரசியலை கடந்து எல்லாரும் முதல்ல ஒத்துக்கணும். சார் அந்த சம்பவ இடத்துல காவல்துறை தடியடி நடத்தினதா சொல்றாங்க. அது உண்மையா சார்? இல்ல, ஆம்புலன்ஸுக்கு வழி விடாது. நேத்து இதைத்தான் நான் எடப்பாடியை சுட்டி காமிச்சேன். ஒரு 4 ஆண்டு காலம் இந்த மாநிலத்தை ஆண்ட முதலமைச்சர் பொறுப்புல இருந்த ஒருத்தர் தான் பேசிட்டு இருக்கிற வழியா ஆம்புலன்ஸ் வருதுன்றத கோபத்துல நீங்க நின்று பேசுறது ஆம்புலன்ஸ் போற ரோடு. கண்டிப்பா நீங்க நிக்கிற இடத்துல ஆம்புலன்ஸ் வரல. எடப்பாடி முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆம்புலன்ஸ் ரெகுலரா போற ரோட்ல நீங்க பஸ் நிறுத்தி பிரச்சாரம் பண்றீங்க. அரசாங்கம் திமுக தன்னை குறுக்கீடு செய்யுது. நான் கேட்கிறேன், ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளோடனால எடப்பாடியோட செல்வாக்கு தடுத்துட முடியுமா? 6 ஆம்புலன்ஸ் 10 ஆம்புலன்ஸ் 2 பொம்பளை பிள்ளைங்க பேட்டி கொடுக்குது. நேத்துக்கு போய்கிட்டே இருக்க ஆம்புலன்ஸ் யாருமே இல்ல, சும்மா விடுறாங்க அப்படிங்குதுங்க. விஜய் பேசிட்டு இருக்கிற போதே ஒரு குழந்தையை யாரோ கீழே விழுறாங்க, பதட்டம் வருது, தள்ளு முள்ள ஆரம்பிச்சு. விஜய் பேசிட்டு இருக்கிறார். விஜய் விரும்பியா தாமதமா நேத்து கிளம்பினார்னு சொன்னான். விஜய் ஏதோ திட்டமிட்டா போனார். இன்னைக்கு ஒரு 30-40 பேரை உயிரை வாங்கிடணும்னா போனார். அவர் அதை விரும்புவாரா? அவரை மீறி தானே சில காரியங்கள் நடக்குது. அங்க நடந்த விஷயம் போலீஸ்காரர் மைக்கில் சொல்லுவார், சார் ஒருத்தன் மயங்கிட்டான், 2 பேர் விழுந்துட்டான், 3 பேர் விழுந்துட்டான், ஆம்புலன்ஸ் அனுப்புங்கன்னு மைக்கில் சொல்லியிருக்கலாம். இல்ல அந்த சம்பந்தப்பட்ட ஒருத்தனை போன்ல சொல்லி ஆம்புலன்ஸ் வரவங்கன்னு 4 டிஜிட்ல நம்பர் வந்துடுச்சு, கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு 108 வந்தாச்சு, 3 டிஜிட் கூப்பிட்டுருக்கலாம். இது எதுவுமே தெரியாம சம்பவ இடத்துக்கு கிட்டத்தட்ட பல 100 மீட்டர் தள்ளி நின்று 2 பொண்ணுங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கு. எதுவுமே நடக்கல, ஆம்புலன்ஸா போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த அறிவற்ற தனத்திலிருந்து அந்த இளைஞர்கள் முதல்ல மீளணும். மீட்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு.
சரி, இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படிங்கிறது கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கும்ல சார். அப்ப இன்டெலிஜென்ஸ் அந்த இடத்துல தவறுறாங்களா? இல்லங்க. அந்த இடத்துல இவ்வளவு பேர் வருவாங்க தெரிஞ்சனால தான் அவங்க கேட்டதை விட கூடுதலா சில காவலர்களை இவங்க சார், எவ்வளவு காவல்துறை கம்மியா எவ்வளவு இருந்தாங்கன்னு எவ்வளவு பேர் சொல்லி நியமிக்க முடியும்? எவ்வளவு பேர் நியமிக்க முடியும்? சொல்லுங்க. இல்ல நீங்க சார். 10,000 பேர் வருவாங்க, நீங்க ரிட்டர்ன்ல கொடுக்குறீங்க. இவங்க அதை விட கூட வருவான்னு யோசிச்சா போலீஸ்காரங்க எத்தனாயிரம் பேர் நீங்க நிறுத்தினாலும் கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை கூட்டம். அடக்குவது சிரமம். அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, யார் உள்துறை அமைச்சரா இருந்தாலும் சரி. சும்மா எடுத்த உடனே போலீஸ் போலீஸ் சொல்றனால இது சரியாயிடுமா? நீங்க முதல்ல யோக்கியமா நடந்துக்கிட்டீங்களா? ஒரு கட்டுப்பாடு வச்சா அதை ஏத்துக்கிட்டு போறீங்களா? நீதிமன்றத்துக்கு போறீங்க, பிரஸ்ல கூப்பிட்டு சொல்றீங்க யாருக்கும் விதிக்காத நிபந்தனைகள் 32 நிபந்தனை விக்கிரவாண்டில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் விதிக்கிற நிபந்தனை. அதை எப்படி டீகோட் பண்ணணும், அதை எப்படி சமாளிக்கணும்ன்ற அனுபவம் மிக்க மாவட்ட செயலாளர் அந்த இயக்கங்கள் இருந்தனால அதெல்லாம் வெளியே தெரியல. ம். உங்களுக்கு அது புதுசுங்கிறனால படிச்சு பார்த்தா ஏதோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இல்லாத சிலபஸா இருக்கு. நீங்க கோர்ஸே புதுசா சேர்ந்துட்டு இல்லாத சிலபஸ் எப்படி சொல்ல முடியும்? நீங்க சேர்ந்திருக்கிறதே புது கோர்ஸ். இனிமேல் தான் எல்லாத்தையும் படிக்கணும். இனிமேலாவது சட்டத்தை மதிக்கணும். அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த விஷயத்துல இருந்து விஜய் என்ன கத்துக்கணும்? பொதுமக்கள் முக்கியமா என்ன கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஜய் விஷயம். கத்துக்க வேண்டிய முதல்ல நான் இனிமேலும் நாம் ஒரு சினிமா பிரபலம் அல்ல, ஆ. சினிமா நடிகன் அல்ல. பொதுமக்களின் நலனிலும் துயரத்திலும் பங்கெடுக்கிற அதற்கு பொறுப்பாகிற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அரசியல் கட்சியினுடைய பிரபலம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு முதல்ல விஜய் வரணும். அப்பதான் அந்த பிம்பம் உடைபடும். அந்த பிம்பம் இருக்கிற வரைக்கும் அந்த பவுன்சர் கலாச்சாரம், ஆ. 10 மணிக்கு ஃபங்க்ஷன்னா 11க்கு இங்க இருந்து கிளம்பினா போதும்னு கிளம்பணும். நினைக்கிற அந்த அலட்சிய மனப்பான்மையை முதல்ல விஜய் விட்டு ஒழிக்கணும். அதை தாண்டி அவர் அது செய்யணும் இது செய்யணும் ஏதோ அறிவுரை சொல்ற வேலை நமக்கு இல்லை. ஆனால் அவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம்னு நமக்கு ஒரு உரிமை இருக்கு. ம். போக போக நம்ம அதை சொல்லலாமே தவிர இன்னைக்கே அப்படி அடிச்சு கையில கொடுக்குற வேலை இல்லை. நேத்து நடந்த சம்பவத்தை சொல்றேன். நீங்க சினிமா நடிகர் என்கிற அந்த மாய வலையிலிருந்து முதல்ல வெளியில வாங்க. அப்படி இல்லைன்னா இது போன்ற துயரங்களுக்கு நீங்க தான் எதிர்காலத்திலும் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். பொதுமக்கள் என்ன மாதிரியான பொறுப்புகளை பொறுப்புகள்ல உணரணும் சார்? முதல்ல இந்த மாதிரி போய் கூடுறத போய் நிறுத்தணுங்க. அறிவுன்னு நான் சொல்றேன். ஏதோ எனக்கு எல்லா அறிவும் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ம். இவ்வளவு ஒரு கூட்டத்துல குழந்தையை தூக்கிட்டு போலாமான்னு முதல்ல ஒரு தகப்பன் நினைக்கலாமா? அந்த தாய் நினைக்கலாமா? இனிமேல் யாராவது இது போன்ற நெரிசல் மிகுந்த கூட்டங்களுக்கு குழந்தையை கையில தூக்குனாலே, கணவன் கையில தூக்குறான்னா ஒய்ஃப் கையில தூக்குறாங்கன்னா கணவன் காலில் கிடக்கிறத கலட்டி அடிக்கலைன்னா இவளுக்கு அறிவே வராது. அந்த 2 குழந்தையினுடைய உடல்களை பார்த்துட்டு தான் நான் இவ்வளவு கோபத்தோட இந்த வார்த்தையை சொல்றேன். இன்னைக்கு யார் வந்து மீட்டு கொடுப்பா? தூக்கிட்டு போனது புருஷனா இருக்கட்டும், பொண்டாட்டியா இருக்கட்டும். குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தையை எத்தனை பேர் மிதிச்சாங்களோன்னு அந்த குழந்தையோட பாட்டி என்ன அழுகிறதுக்கு அம்மா இல்லை. அந்த பாட்டி அழுகுறாங்க. அந்த அழுகையை பார்த்துட்டு அந்த வார்த்தையை சொல்றேன். சுய அறிவோடு நடந்துக்கோங்க. எவர் ஒருவரும் நம்மளுடைய சுய இழப்புகளுக்கு முன்னாடி வந்து நிற்கவே மாட்டாங்க, நிற்க முடியாது. வெறும் பணம் மட்டுமே உயிர் போன்ற விலை மதிப்பற்ற விஷயங்களுக்கு ஈடாகாது. இதை முதல்ல பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். சார், மத்திய அரசு தரப்புல நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க, முதலமைச்சரும் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ தாவேக தரப்புலயும் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. எப்படி பாக்குறது சார்? இல்ல இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது. நடக்கிறது. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, 10 லட்சம் பத்தாது, 50 லட்சம் கொடுங்கன்னு திருமாவளவன் சொல்றாரு. இந்த பணம் ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு உதவ போது உதவும். மீதம் இருக்கிறவங்க இதுக்கு. ஆனால் இந்த பணம் இழந்த உயிர்களுக்கு எந்த வகையிலும் ஈடாகாது. நான் தத்துவத்தை சொல்லல. ரொம்ப ஒரு ஆற்றாமையிலையும் துயரத்திலையும் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். இந்த துயரத்துக்கு அத்தனை பேருமே பொறுப்பெடுத்துக்கணும். கண்டிப்பா. எடப்பாடி, விஜய், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கிற முதலமைச்சர் எல்லாருக்குமே ஒரு பெர்சன்டேஜ் ஒரு விஷயங்கள்ல பொறுப்பு இருக்கு. ஆம்புலன்ஸை பத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு தவறான எண்ணத்தை புகுத்தின எடப்பாடி தான் தார்மீக ரீதியா முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கணும். சரிதானா? அதனாலதான் நேற்று ஆம்புலன்ஸ் வந்தபோது அடிச்சான். ம். எதுக்கு எங்க கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் ஒண்ணு தெரியாதவன் அடிக்கிறான். அவன் நிஜமாவே நம்புறான் நம்ம கூட்டத்தை கலைக்கிறதுக்கு தான் ஸ்டாலின் இந்த ஆம்புலன்ஸை விட்டுருக்கிறாரோன்னு. ஏன் இங்க 6-7 பேர் மயங்கி கிடக்கிறான்டான்னு சொல்றத கேட்கிற மனநிலையில கூட அவன் இல்ல. அந்த மனநிலைக்கு அவர்களை தள்ளியது எடப்பாடி தான் தார்மீக பொறுப்பேற்கணும். அதனாலதான் இந்த சம்பவம் எல்லாருமே பாடம் கத்துக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, இப்போ இந்த விஷயத்துல முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக யாரா இருந்தாலும் அதை வரவேற்க தான் செய்யணும். ஆனா சமூக வலைதளத்துல பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு இந்த மாதிரி தான் உடனடியா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? 4 நாள் கழிச்சு தானே அறிக்கை கொடுத்தீங்க. இது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இது எப்படி அணுகுறது கள்ளக்குறிச்சி சரி? மரணம் ஒரு யோகியமற்ற சம்பவம். அது ம். நடந்தது சட்டவிரோதம். ம். சாராயம் காய்ச்சறது சட்டவிரோதம். காய்ச்சப்பட்ட சாராயத்தை திருட்டுத்தனமா போய் குடிக்கிறதும் சட்டவிரோதம். அந்த சட்டவிரோத சம்பவத்தின் விளைவாக இழந்த உயிர்களும் ஒரு அறியாமையினால, ஆற்றாமையினால அல்லது ஒரு தலைவன் மீது, ஒரு நடிகன் மீது தாங்கள் வைத்திருக்கிற பக்தியோ அல்லது ஒரு அதீத ஈடுபாட்டின் காரணமாக தன்னெழுச்சியா போய் குற்றம் இல்லை. அதெல்லாம் சுய கட்டுப்பாடை மீறி போனாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? தான் விரும்புற நடிகரை திரையில பார்த்த நடிகர் நம்ம தெருவுக்கு வர்றார், நம்ம ஊருக்கு வர்றாருன்னு கிட்ட போய் பார்த்ததை தவிர அந்த ஜனங்கள் செஞ்ச தப்பு என்ன? அதன் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்பையும்
யோக்கியமற்ற செயலால் ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு கள்ளக்குறிச்சிங்கிறது அதுதான். ரெண்டையும் ஒப்பிடவே கூடாது. அதுக்கு ஏன் முதலமைச்சர் அதுக்கு 10 லட்சம் அறிவிச்ச போது எல்லாரும் திட்டணும்ல. அவன் திமிர எடுத்து போய் குடிச்சா அவனுக்கு எதுக்கு 10 லட்சம் எல்லாரும் கேட்டமா இல்லையா? கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு 10 லட்சம் போதாது நாமளே சொல்றோம்ல. சில பேர் பல பேர் பேசுறாங்கல்ல. சோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது. சமூக வலைதளங்கள்ல வர்ற எல்லா குப்பைகளையும் எடுத்து வச்சு பேசவே கூடாது. அதில் கொளுத்தப்பட வேண்டியவை எவ்வளவோ நிறைய இருக்கு. சார், இப்போ இந்த விஷயத்துக்கு பிறகு அடுத்தடுத்து விஜயுடைய பிரச்சாரத்துக்கு ஏதாவது இன்னும் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும்? அழுத்தங்கள் இல்ல, பொறுப்பு அதிகமா இருக்கு. விஜய் அதை முதல்ல உணரணும். இதை ஒரு சாக்கா வச்சு விஜயை ஒழிக்கணும்னு யாரும் நினைச்சாலும் அதுவும் தப்புதான். இது ஒட்டுமொத்த பழிய தூக்கி கவர்மெண்ட் மேல போட்டுட்டு நான் நினைச்சபடிதான் நடப்பேன், நான் 8 மணினா 10 மணிக்கு தான் கிளம்புவேன் அப்படின்னு அந்த ஒரு என்ன சொல்றது அலட்சியம் அல்லது திமிரில் விஜய் போன்ற எவர் ஒருவர் நடந்து கொண்டாலும் அதுவும் தவறுதான். இந்த சம்பவத்தை வச்சு விஜயை ஒழிக்கணும்னு நினைக்க வேண்டாம். இதை எதையோ யார் பின்னாலோ ஒளிஞ்சுக்கிட்டு விஜயும் தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்க கூடாது. அவ்வளவுதான். நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.